ஜூலை மாதம் 5ஆம் தேதி பொதுக்காலம் 14ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பிரதம மந்திரியாக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சிலிடம் ஒரு முறை ஒருவர் இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழி என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்ன பதில், போர் ஒன்றே அமைதிக்கான வழி என்பதாகும். இவ்வுலகில் இருக்கும் எல்லா நாடுகளுமே ஆயுதங்களை சேகரிக்கின்றன. எனினும் இத்தகைய ஆயுதங்களை உலகில் அமைதியை நிலைநாட்டவே சேகரிப்பதாக எல்லா நாட்டு தலைவர்களும் கூறுகின்றனர். இதில் உள்ள முரண்பாடு நகைப்புக்குரியதாக நமக்கு தென்பட்டாலும் நமது சிந்தனையும் அணுகுமுறையும் கூட ஏறத்தாழ இதை ஒட்டியதாகவே இருக்கிறது. நமது குடும்பங்களில் அமைதியை நிலைநாட்ட நாம் வார்த்தை ஆயுதங்களையும் வன்முறை செயல்பாடுகளையும் முன்னெடுக்க தயங்குவதில்லை. அன்பிற்குரியவர்களே, வன்முறை வழியாக அமைதியை நிலைநாட்ட முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக அமைதிக்கான சரியான வழியை முன்னெடுப்பதற்கான அருளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என இன்றைய நாளில் மன்றாடுவோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 9 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறியது, மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்பிராமியில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தார்க்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பும் கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும்
உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். தூய பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனி இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 25 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண் பேரங்காடி என்று சொல்லப்படுகின்ற சூப்பர் மார்க்கெட் ஒன்றிற்கு சென்று தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்தார். பின்பு பணம் செலுத்துகின்ற இடத்திற்கு வந்தார். அங்கிருந்த காசாளர் அவர் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு என்று சொன்னார்.
பணத்தை செலுத்துவதற்காக தனது பணப்பையை எடுத்து அதிலிருந்து பணத்தை எடுக்க அந்த பெண் முற்பட்டார். அப்பொழுது அவரது பணப்பையிலிருந்து தொலைக்காட்சி பெட்டிக்கான ரிமோட் ஒன்று கீழே விழுந்தது. அதை பார்த்த காசாளர், தொலைக்காட்சி பெட்டிக்குரிய ரிமோட்டை கொண்டு வந்திருக்கிறீர்களே, அதை ரிப்பேர் எதுவும் செய்ய வேண்டுமா? அதற்கான வசதி கூட எங்களிடம் உண்டு என்று சொன்ன பொழுது அந்த பெண், அது நன்றாகத்தான் வேலை செய்கிறது என்றாராம். ஆச்சரியமடைந்த காசாளர், அப்படியானால் அதை ஏன் எடுத்து வந்தீர்கள் என்று கேட்க அந்த பெண், என்னோடு கடைக்கு வரும்படி என் கணவரை அழைத்தேன். அவரோ தொலைக்காட்சி பார்க்கப் போவதாகவும் அதன் காரணமாக வர முடியாது என்றும் சொல்லிவிட்டார். அவர் எடுத்த முடிவு தவறானது என்பது இந்நேரம் அவருக்கு புரிந்திருக்கும் என்று சொன்னாராம். இதுபோன்றுதான் நம்மில் பலர் சக மனிதர்களை நமது வழிக்கு கொண்டு வர வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆயுதங்களாக பயன்படுத்த நாம் தயங்குவதில்லை. இத்தகைய அணுகுமுறையின் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து நமக்கு தேவையானவற்றை அடைந்து நாம் வாழக்கூடிய இடங்களில் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்று நம்மில் பலர் எண்ணுகிறோம். எனினும் ஆயுதங்களால் வருவது சமரசம் தானே ஒழிய அமைதி அல்ல என்பதை கடவுள் உணர்ந்த காரணத்தாலேயே ஆயுதங்களை அழிப்பதற்கான அழைப்பை இன்றைய முதல் வாசகத்தில் தருகின்றார். இஸ்ரேலை ஆள்வதற்காக வர இருக்கும் அரசர் தேர்ப்படை, குதிரைப்படை ஆகியவற்றை அழிப்பதோடு அவர் காலத்தில் போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும் என்று சக்கரியா வழியாக இறைவன் முன்னறிவிக்கின்றார். இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்வோம். நமது வார்த்தை மற்றும் செயல்பாட்டு ஆயுதங்களுக்கு பின்புலமாக இருப்பது எது? நமது அறிவு என்னும் ஆயுதம். நம் அறிவும் சிந்தனையும் வன்முறையானவையாக இருக்கின்ற பொழுது வார்த்தைகளும் செயல்பாடுகளும் வன்முறையானவையாக மாறிவிடுகின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் குறிப்பிட்டு இந்த அறிவும் மனித ஞானமும் எப்படியெல்லாம் அவர்களை கடவுளிடமிருந்து அந்நியப்படுத்திவிட்டது என்பதை குறிப்பிடுகின்றார். அவர்கள் கடவுளின் வெளிப்பாட்டை கண்டுகொள்ள முடியாததற்கான காரணம் அவர்களிடமிருந்த அறிவும் சிந்தனையுமே. அறிவும் சிந்தனையும் அவர்களை மூடிய மனம் உள்ளவர்களாக மாற்றியிருந்தது. திறந்த மனம் இல்லாத பொழுது நம் அறிவும் சிந்தனையும் பிறரை தாக்குகின்ற ஆயுதங்களாக மாறிவிடுகின்றன. பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் எவ்வாறு தங்களது அறிவையும் சிந்தனையையும் ஆயுதமாக பயன்படுத்தி இயேசுவை அழிக்க முயற்சித்தார்கள் என்பது நாம் அறிந்ததே. இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஹிட்லர் ஏராளமான யூதர்களை சித்திரவதை முகாம்களில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்பது நாம் அறிந்ததே. இத்தகைய சித்திரவதை முகாம் ஒன்றில் அடைபட்டு ஏராளமான துன்பங்களை அனுபவித்த ஒரு யூத பள்ளி தலைமை ஆசிரியர் இவ்வாறு எழுதுகின்றார். சித்திரவதை முகாமில் எந்த மனிதரும் பார்க்கக்கூடாத பல காரியங்களை நான் பார்த்தேன். விஷவாயு கூடங்கள் படித்த பொறியாளர்களால் கட்டப்பட்டன. நிறைய படித்த மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு விஷ ஊசி போட்டு அவர்களை சாகடித்தனர். நன்கு பயிற்சி பெற்ற செவிலியர்கள் குழந்தைகளை கொடூரமாக கொன்றனர். கல்லூரிகளில் படித்து பட்டம் வாங்கியவர்களே பெண்களையும் குழந்தைகளையும் சுட்டுக் கொல்லுகின்ற காரியத்தை செய்தனர். இன்றைய கல்வியை பற்றி நினைக்கின்ற பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது. கல்வி அறிவுமிக்க மிருகங்களையும் திறன்மிக்க குற்றவாளிகளையும் படித்த பைத்தியக்காரர்களையும் உருவாக்குகிறதோ என்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது. இது நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, வார்த்தைகள், செயல்பாடுகள் மற்றும் சிந்தனைகள் ஆகியவற்றை அழிவுக்கு காரணமான ஆயுதங்களாக பயன்படுத்துவதை நாம் களைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் இன்றைய வாசகங்கள் உண்மையான அமைதியை வழங்க வல்ல இன்னொரு ஆயுதத்தை நாம் நமதாக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தூய ஆவியே அந்த ஆயுதம். இந்த ஆயுதம் அழிவுக்குரியவற்றை அழிக்கும் அற்புதமான ஆயுதம். ஊனியல்பின் செயல்பாடுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்மை உயர்த்தக்கூடிய ஆயுதம். தூய ஆவி என்ற ஆயுதத்தின் உதவியோடு நம்மில் உள்ள ஊனியல்பின் செயல்பாடுகளையும் உடலின் தீச்செயல்களையும் மனதின் எதிர்மறை தன்மைகளையும் சாகடிக்க முயற்சி செய்தோம் என்றால் நாம் அமைதியின் கருவிகளாக வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
வன்முறைகள் நிரம்பிய பாலஸ்தீனத்தின் காசா பகுதிக்கு ஒரு முறை புனித அன்னை தெரேசா தன் சகோதரிகளோடு சென்றிருந்தார். செல்லும் வழியில் காவல்துறை சோதனை சாவடி ஒன்று இருந்தது. காவலர்கள் அன்னை தெரேசாவை பார்த்து, நீங்கள் ஏதாவது ஆயுதம் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்க, புனித அன்னை தெரேசா, ஆம், எங்களது ஜெப புத்தகங்கள் எங்களோடு உள்ளன என்றாராம். இறைவேண்டலும் அதன் விளைவாக நாம் பெறும் தூய ஆவியானவரும் தீமையை அழிக்கும் ஆயுதங்களே. மன்றாடுவோமாக. இறைவா, மனித ஆயுதங்கள் அல்ல, இறை ஆயுதமான தூய ஆவியே அமைதியை நல்குபவர் என்பதை உணர எமக்கு வரம் தாரும். ஆமென். சுமை சுமந்த இதயங்கள் உம்மை நாடி வருகின்றன. அமைதியையும் ஆறுதலையும் தாரும். சுமந்து சோர்ந்திடும் வேளையில் சுகமாய் அழைக்கின்றீர் ஆண்டவரே. என்னிடம் வாருங்கள் என்றவும் குரலில் என் உள்ளம் இன்று உயிர் பெறுதே. உலகம் தராத அமைதியை தந்து அன்பில் என்னை அணைத்திடுவீர். தந்தையே மறைத்த இரகசியத்தை சிறியோர்க்கே இன்று வெளிப்படுத்துவீர். பெருமை விட்டு பணிவுடன் வருவேன். நுகம் இனிது, சுமை எளிது. பாதம் சேர்ந்திட என் வாழ்வு புதிதாகும். இளைப்பாற வாருங்கள், இயேசு அழைக்கின்றார். அவரது அன்பில் ஆறுதல் கிடைக்கின்றதே. மென்மையும் தாழ்மையும் நிறைந்த ஆண்டவரே. உம்மில் என் ஆவி நித்தம் இளைப்பாறும்.